வணக்கம் வியூவர்ஸ், இது தமிழ் மோஜோவோட வித்தியாசமான பதிவு. புதிர்களையும் சுவாரஸ்யங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா அதை விட அன்றாட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நாம ஏன் அடிமையானோம் அத பத்தி இப்ப நம்ம தமிழ் மோஜோல பார்க்கலாம். அடிமையா நாமளா? புத்திகித்து ஏதாவது கெட்டு போச்சா? நாம 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம். அத வருஷத்துக்கு ஒரு முறை சாக்லேட் சாப்பிட்டும் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி உங்க மனசுல ஓடலாம். ஆனா 70 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்ச போது ஒரு மகான் சொன்னாரு, இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சது, இந்தியர்களுக்கு இல்லன்னு. கொஞ்சம் சீரியஸா பார்க்க வேண்டிய பிரச்சனை இது. அதுக்குன்னு ஹாஸ்பிடல் ஐசியூ எல்லாம் போயிடாதீங்க, இது வேற சீரியஸ். இன்றைய சூழல்ல நம்ம நாட்டு நதிகள் எல்லாம் ஆலை கழிவுகளால சாக்கடையாயிடுச்சு. பூமி 1000 வருஷம் ஆனாலும் மக்காத பிளாஸ்டிக்கால நிரம்பி கிடக்குது. பருவமழை இல்லாம போயிடுச்சு. விவசாயம் படுத்துடுச்சு. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வேற வேலை தெரியாததாலும் வாங்கின கடனை அடைக்க முடியாமலும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? வேற என்ன, அரசாங்கம் தான். அது 1990கள்ல உலக வியாபாரிகள் சங்கத்துல போட்ட கையெழுத்து தான். அதனாலதான் பெப்சி, கோக் உள்ளிட்ட எல்லா பன்னாட்டு நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வந்துச்சு. கண்ட கெமிக்கல்ஸும் கீழான உணவுப் பொருட்களையும் விற்பனை செஞ்ச இந்த கம்பெனிகளின் தயாரிப்புகளை கிரிக்கெட்டர்ஸும் சினிமா நடிகர்களும் கூவி கூவி வித்தாங்க. நமக்கு தான் கிரிக்கெட்டர்ஸ் கண்கண்ட தெய்வமாச்சே. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவோம். சினிமா நடிகர்கள் அதுக்கும் மேல கேள்வியே கேட்க மாட்டோம். நம்மளோட இந்த முட்டாள்தனத்தால கல்வி, விவசாயம், தொழில்துறை, ஆடை உற்பத்தி, உணவுப் பொருட்கள், பொழுதுபோக்கு முதலிய அனைத்தும் இப்போ வெளிநாட்டு கம்பெனிகளின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஊரு தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் அமெரிக்கக்காரன் பேட்டன் வாங்கி வச்சிருக்கான். நாம நம்ம மண்ணுல என்ன விளைவிக்கணுங்கிறத அவன் தான் முடிவும் பண்றான். காலையில பல் தேக்க யூஸ் பண்ற பேஸ்ட்ல தொடங்கி நைட்டு தூங்கறதுக்காக போடுற ஆல் அவுட் வர நாம அவன் கிட்ட தான் கையேந்திட்டு இருக்கோம். காட்டு பசங்கடா இந்த தமிழ் மோஜோ. இந்தியா எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. நாம அணு ஆயுதம் வச்சிருக்கோம், வல்லரசு ஆயிட்டோம், அட்வான்ஸ்ட் கல்ச்சரை வேற நோக்கி போயிட்டு இருக்கோம். பிளட்டி கண்ட்ரி ஃபுட்ஸ். இப்படியா என்ன திட்டுறீங்க? உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா அந்த காலத்துல ஒரு நாட்டோட ராஜா அடுத்த நாட்டை கையகப்படுத்தணும்னா முதல்ல எதிரி நாட்டின் நீர்நிலைகளை விஷத்தை ஊத்தி நாசமாக்குவாரு. அடுத்து வீரர்களை கொண்டு வெள்ளாமைய அழிப்பாரு. அப்புறம் ஆடு மாடுகளை களவாடிடுவாரு. கடைசியா பஞ்சம், பசி, பட்டினி, தாகம் ஆகியவற்றால எதிரி நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு இறக்க குறிப்பிட்ட நாட்டையும் கையகப்படுத்துவாங்க. இதுதான் இப்ப நம்ம இந்தியாவிலையும் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரி, 1990கள்ல போட்ட உலக வியாபாரிகள் சங்கத்தின் கையெழுத்து தானே பிரச்சனை. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு புரிய வச்சு வாபஸ் வாங்க சொல்லிடலாம். சும்மா தொணக்காத. நியாயம்தான். ஆனா இந்திய அரசாங்கம்ங்கிறது 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 குகை தாண்டி எங்கேயோ ஒளிஞ்சிருக்க தங்க கிழி மாதிரி. இதையெல்லாம் நம்ம எம்எல்ஏ, எம்பிக்கு புரிய வச்சு சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்த வாபஸ் வாங்குறதுக்குள்ள நம்ம பேரம்பேத்தியே வந்துடுவாங்க. அப்படியே ஆனாலும் கவர்மெண்ட்டும் வாபஸ் வாங்குறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஏன்னா தற்சார்பு பொருளாதாரம், அதாவது நம்ம மண்ணின் உற்பத்திகள் நமக்கு தான். இதுல வெளிநாட்டு வியாபாரிகள் வந்தா தாய் நாட்டோட பொருளாதாரம் படுத்திடும். இப்படி இதை மட்டுமே ஆதரிச்ச அன்றைய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அடையாளம் தெரியாத பன்னாட்டு முதலாளிகளால படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தவிர ஈராக், வியட்நாம், லிபியா, கொரியா, சோவியத் ரஷ்யா உள்ளிட்ட பன்னாட்டு முதலாளிகளை எதிர்த்த எந்த ஒரு அரசாங்கமும் உயிரோட இருந்ததில்ல. ஆக இவங்கள அடியோட விரட்டுறது அவ்வளவு எளிதான காரியமும் இல்ல. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? வெரி குட். இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இதுக்கும் தீர்வு இருக்கு. நம் நாட்டின் தயாரிப்புகளை அன்றாட வாழ்க்கையில வாங்கி பயன்படுத்தலாம். இதனால சிறு குறு உற்பத்தி நிறுவனங்களும் அதன் ஊழியர்களும் பிழைப்பாங்க. தவிர அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு உரங்கிற நச்சை போட்டு நிலத்தை பாழ் பண்றதை விட்டுட்டு பாரம்பரிய இயற்கை விவசாயத்துக்கு மீண்டும் திரும்பலாம். கதர், காட்டன் நம்ம துணிகளை மட்டுமே போடலாம். எதையுமே ஆரோக்கியமா அத்தியாவசியமானு பார்த்து வாங்கலாம். நிறைய மரம் வளர்த்து பருவமழைய திரும்ப பெறலாம். மீண்டும் இந்த பூமிய பசுமையா மாற்றலாம். அது ஒன்னும் பெரிய காரியமே இல்ல. இப்ப ஆரம்பிச்சா கூட 20 வருஷத்துல எல்லாமே சாத்தியம்தான். கொஞ்சம் யோசிங்க. வளர்ச்சிங்கிற பேர்ல நிலத்தையும் நீரையும் காற்றையும் ஆகாயத்தையும் மாசுபடுத்திட்டு வருங்காலத்துல கிரெடிட் கார்டை தின்னு ஐபோனையா குடிக்க போறோம்? மாற்றம் நம்மள இருந்து தொடங்கட்டும். அது ஆரோக்கியமான அழகான பாரம்பரிய பூமிய எதிர்கால சந்ததிகளுக்கு வழங்கட்டும். நிச்சயம் இது குறித்த உங்களது அபிப்பிராயங்களை கமெண்ட்ல தெரிவிங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
அதிக நபர்கள் மாறுறதுக்கு ஷேரும் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆணித்தரமான உண்மைகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.